நம்ம தொடர்ந்து ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அந்த வகையில் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்ட்ரா டெக்னாலஜிஸ். ஸோ காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது யாரை கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப். ஸோ காமன்வெல்த் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. யார் காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் யாரெல்லாம் ஆண்டாங்களோ அவங்கள ஆண்டுட்டு அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் காமன்வெல்த் கண்ட்ரீஸ்குள்ளே வரும். ஸோ இந்தியாவும் ஒன் ஆஃப் தி காமன்வெல்த் கண்ட்ரி. ஸோ காமன்வெல்த் கண்ட்ரீஸ்க்கு தான் இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள். ஸோ இது ஒரு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். ஸோ நமக்கு தெரியும் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் அப்ராடில் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் ஃபண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்காலர்ஷிப் தான் இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப். இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் காமன்வெல்த் மாஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப், காமன்வெல்த் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப், காமன்வெல்த் ஷேர்டு ஸ்காலர்ஷிப். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸை காமன்வெல்த் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, மாஸ்டர்ஸ் டிகிரிக்கான ஸ்காலர்ஷிப், பிஹெச்டி ரிசர்ச்க்கான ஸ்காலர்ஷிப். அண்ட் இந்த ஷேர்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன்வெல்த் கண்ட்ரீஸ், அந்த காமன்வெல்த் அசோசியேஷன் அந்த பர்டிகுலர் இவங்களோட சேர்ந்து யூகேயோட யூனிவர்சிட்டிஸும் அதை ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் அதை பார்ஷியலாக எடுத்துக்கிறனால அது ஷேர்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் இந்த மந்த் ஆஃப் அக்டோபர். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போத்துலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு, அக்டோபர் டு டிசம்பர் இஸ் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான டைம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் ஒரு காமன்வெல்த் நேஷன்லேருந்து வந்திருக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், காமன்வெல்த் போர்ட்டல்லையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லையும் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உங்களை நாமினேட் பண்ணுவாங்க காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்காக. ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்பில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏர் டிக்கெட், லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்கள் யூகேயில் வாழக்கூடிய வாழ்வாதார செலவுகள், உங்களோட ஏர் டிக்கெட், இங்கேருந்து யூகே போகிறதுக்கும் யூகேலேருந்து திருப்பி இந்தியா வர்றதுக்குமான ஏர் டிக்கெட் ஃபேர்ஸ், அண்ட் அது போக உங்களோட டியூஷன் ஃபீ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சில கோர்சஸ், சில யூனிவர்சிட்டிக்கு உங்களோட அந்த நம்ம வாங்கக்கூடிய ஜர்க்கன்ஸ், அந்த கிளைமேட்டை நம்மளால் சமாளிக்க முடியாமல் நம்ம வாங்கக்கூடிய ஜர்க்கன்ஸ், அதுக்கு கூட அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பில் கவர் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் வேறு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான, ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ.